இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய கம்பெனியில் டிஃப்ரெண்ட்டான ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அந்த ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் அறிமுகமானார். அவர் வந்து பார்த்திங்கன்னா 1980s மாடல் ஒரு ராயல் என்ஃபீல்டு புல்லட் வச்சிருந்தார். ஸோ அது கேட்டோன்னே எனக்கு வந்து ரொம்ப வந்து ஈகராக சரி ஓகே அந்த வண்டியை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தேன். ஸோ பார்த்தோன்னே சரி ஓகே ரைட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டேன். சரிங்க பண்ணுங்க அப்படின்னாங்க. அந்த பைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பைக் ரைட் சைடில் கிக்கர் ரைட் சைடில் கியர். நம்ம இப்போ ஓட்டிகிட்டு இருக்கிற வண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் கிக்கர் லெஃப்ட் சைடில் கியர். ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பிரேக் இருக்கும். ஆனால் அந்த பைக்கில் வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் வந்து கியர். ஸோ அந்த வண்டியை வந்து நான் ஓட்டுறதுக்கு ஒரு பாடாப்பட்டு கஷ்டப்பட்டு அந்த வண்டியை நான் ஓட்டேன். அந்த கிளிப்ஸை தான் உங்களுக்கு வந்து நான் இப்போ காட்ட போகிறேன். அண்ட் அது வந்து பார்த்திங்கன்னா 1980s மாடல். அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 2-3 பைக்ஸ் வந்து நான் ரெக்கார்ட் பண்ணது இருக்குது. நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணாமல் இருந்த சில ரீசனால். பட் இப்போ வந்து உங்களுக்கு வந்து அந்த விண்டேஜ் பைக்கை உங்களுக்கு காட்டலாம். ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து மறுபடியும் அந்த வண்டியை வந்து நான் வந்து போய் ரைட் பண்ணி ஃபுல் ரைடு பண்ணி அந்த வண்டியோட தம்பெல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டணும், நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கமெண்ட்டில் உங்கள் ஒப்பீனியன் லீவ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமேட்டு நான் போயிட்டு மறுபடியும் அவங்ககிட்ட ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன். ஏன்னா அந்த வீடியோஸ்லாம் ரெக்கார்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆகிடுச்சு. ஸோ அந்த வீடியோஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ நான் தான் அவங்க அரவிந்த். நம்ம சேனலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா வந்து ரைட் ரிலேட்டட், அப்புறமேட்டு கார் ரிலேட்டட், பைக் ரிலேட்டட், அப்புறம் ட்ரிப்ஸ் அது அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோஸ் வந்துட்டுருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டடாக இருந்துச்சு அப்படின்னா, வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக்கை போட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு அப்பப்போ வந்து சேரும். ஸோ வீடியோவில் போகலாம் வாங்க. இல்லை நம்பாது இது ஆன்ல இந்த பைக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ஒப்பீனியனை வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் வந்து ஓனரை அப்ரோச் பண்ணேன். ஏன்னா ஓனர் எங்கே இருக்காங்கன்னு தெரியல, அவங்க நம்பர் மட்டும் தான் இருக்குது. அவங்கள மறுபடியும் அப்ரோச் பண்ணி அவங்கக்கிட்ட வந்து பர்மிஷன் வாங்கணும். வண்டியை வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுக்கோ இல்லை வந்து வண்டி ஓட்டி பார்க்குறதுக்கோ பர்மிஷன் வாங்கணும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.